வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஸ்பெல்லிங் செக்கோட பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பண்ணலாம்னா, இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்பெல்லிங் செக் சிஜிஎல பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாவே, அதை வச்சு நம்மளால என்ன அப்கமிங் 2024க்குமே நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதுல போனஃபைட், கல்ச்சரல், ட்ரஸ்ட்வொர்த்தி மூணுமே கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்கன்னா சொல்யூஷன் மீன் பண்றாங்க. சொல்யூஷனுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் SOLUTION. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான். ஏன்னா ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட்னால. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த இதுல தப்பு வந்தனா சொல்யூஷன் தான் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து இந்த மாதிரி வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ் இருக்குல்ல. என்ன மீனிங்னா, இந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வேர்டு மட்டும் வந்து இன்கரெக்டா இருக்கும். அந்த இன்கரெக்டுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் இந்த ஆப்ஷன்ல இருக்கும். அதுதான் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா லீப் பாத்தீங்களா, இந்த இடத்துல லீப்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால இது இங்கேயே கரெக்டா தான் இருக்கு. பட் இங்க வந்து தப்பா இருக்கு. அடுத்து ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரோக்ரஸ் வந்து தப்பா இருக்கு. இதுக்கு தான் என்னன்னா கரெக்டான ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ், சயின்ஸ் இங்க இருக்கு. இது வந்து கரெக்டா தான் இருக்கு ஸ்பெல்லிங். இங்க வந்து தப்பா இருக்கு. அடுத்து பவுண்ட், இங்க பவுன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால இங்க வந்து தப்பா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி ப்ரோக்ரஸ். ஏன்னா ப்ரோக்ரஸ் இங்க தப்பா இருக்கனால இங்க வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங் டு ஃபில் இன் த பிளாங்க். இதை ஹாவ் யூ எவர் ட்ரை டு ஆர்டர் டேஷ் இன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல 4 ஆப்ஷன் கேபேஜ். அதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். கேபேஜ்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? முட்டைக்கோசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. முட்டைக்கோசு கேபேஜ் கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன இருக்குன்னா ஏல தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஏன்னா கேபேஜ்க்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் நம்ம தெரிஞ்சா போதும் இது வந்து சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுல இன்கரெக்ட்லி வந்துன்னா ஸ்பெல் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுல மிஸ்சீவியஸ், மினியேச்சர், மெட்டமார்பிக், மிஸ்பெல். இதுல மிஸ்பெல் தான் வந்து என்ன தப்பா இருக்கு. ஏன்னா இன்னொரு எஸ் வேணும். நம்மளுக்கு கொடுத்தது வந்து இது கொடுத்திருந்தாங்க. ஆனா கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து இன்னொரு எஸ் மிஸ்பெல் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்டா எதா இருக்குன்னா மிஸ்பெல் தான் இருக்கு. ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுலயும் இன்கரெக்டான மிஸ்பெல் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுல அச்சீவ், லாயல்டி, ஸ்ப்ரவுட் மூணுமே கரெக்டா இருக்கு. ட்ரெஷரி வந்து இந்த இடத்துல இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா ட்ரெஷரிக்கான ஸ்பெல்லிங் என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல TREA அப்படின்னு வரும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இ வரும். உங்களுக்கு கொடுத்தது இது. ஆனா கரெக்ட் ஸ்பெல்லிங் இந்த இது வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்டா இருக்கு சி ட்ரெஷரி தான். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இது பாருங்க, செலக்ட் த சென்டென்ஸ் தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்பெல்லிங் எரர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல கரெக்டான வந்து என்னன்னா சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக்கலாம். ஒன் நீட்ஸ் டு அபைட். இந்த இடத்துல பாருங்க AD அப்படின்னு இருக்கு. அதனால இது வராது. இந்த இடத்துல அபைட் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல அபைட் கரெக்டா இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இது கரெக்டா இருக்கு. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா இருக்கு. இது தப்பா இருக்கு. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. சொசைட்டி இங்க கரெக்டா இருக்கு. இங்க கரெக்டா இருக்கு. இங்கே கரெக்டா. பட் இது தப்பா இருக்கு. அப்ப எல்லாமே கரெக்டா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தான் வரும் ரைட்டா. மிச்சது எல்லாமே அங்கங்க வந்து மிஸ்டேக் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ. ஏன்னா இந்த இதுல ஒன் நீட்ஸ் டு அபைட் பை செர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எவ்ரி சொசைட்டி வரும். இதுல அபைட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சொசைட்டி இதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல அண்டர்லைன் வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல எங்கேயாவது வந்து ஸ்பெல்லிங் எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்டிருக்காங்க. இதுல கன்ஸ்ட்ரக்டிவ் வந்து கரெக்டா தான் இருக்கு. சிக்னிபிகன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல லுக்ரேட்டிவ் வந்து தப்பா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து தப்பு. மிச்சம் எல்லாமே வந்து கன்சிடரேஷனும் கரெக்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா லுக்ரேட்டிவ். இதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து வரக்கூடாது. லுக்ரேட்டிவ்க்கான மீனிங் என்ன சொல்லுவோம்? இப்ப ஒருத்தவங்க லுக்ரேட்டிவ் பிசினஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அப்ப என்னன்னா அந்த பிசினஸ் அவங்களுக்கு லாபகரமா இருக்கு, ப்ராஃபிட்டா கொடுக்குது. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, லுக்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? எது ஸ்பெல்லிங் எரரா இருக்கு அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுல இன்கரெக்ட்லி வந்து என்ன ஸ்பெல் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஆர்பிட்ரரி கரெக்டா இருக்கு. ஃபேவரட் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல அக்ரிமெண்ட் வந்து தப்பா இருக்கு. அக்ரிமெண்ட்டுக்கு 2G வராது. அதனால என்ன சொல்லுவாங்க, கன்விக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அக்ரிமெண்ட் இது கொடுத்தது வந்து என்னன்னா ராங்கா இருக்கு. ஏன்னா ஒரு G தான் வரும். அதனால சொல்லலாம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம்.
இது பாருங்களேன். சோ இதுவுமே வந்து சிம்பிள் தான். இதுல ஏன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கிற சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4லயுமே வந்து இந்த இடத்த பாருங்களேன். பிஹேவிங் இந்த இடத்துல தப்பா இருக்கு. இந்த இடத்துலயும் தப்பா இருக்கு. இங்கேயும் தப்பா இருக்கு. கரெக்ட்டா இருக்கிற பிஹேவிங் இங்க தான் இருக்கு. அதனால என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சிஜிஎல் ஸ்பெல்லிங் செக் ரொம்பவே வந்து ஈஸி. இதுல கேர்லெஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, ராகுல் வாஸ் அஷேம்ட் ஆஃப் பிஹேவிங் சோ பேட்னால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல அதே தான் அண்டர்லைன் வேர்ட் இருக்கும். அதுல இன்கரெக்ட்லி வந்து ஸ்பெல் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சொவெனியர் வந்துன்னா தப்பு. சொவெனியருக்கான ஸ்பெல்லிங் என்ன? SOUVENIR அப்படின்னு வரும். அதனால என்ன சொல்லலாம்? இந்த டி தான் வந்து தப்பா இருக்கு. அம்யூஸ்மெண்ட் கரெக்டா இருக்கு. விசிட்டர் கரெக்டா இருக்கு. ஃபேசினேட்டிங் கரெக்டா தான் இருக்கு. என்ன சொல்லலாம்? சொவினியர் வந்துன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் அதுதான் உங்களுக்கு தெரியும். சொவெனியருக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் இது வரும். நம்மளுக்கு கொடுத்திருந்தது இது. சொவெனியர்னா மீன் என்ன சொல்லலாம்? இப்ப யாராவது ஒருத்தங்க நினைவு பரிசு கொடுக்குறாங்க, இல்ல ஏதாவது வந்து ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா, அது என்ன சொன்னா சொவெனியர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். நம்ம கொஸ்டின்ல இன்கரெக்ட்லி ஸ்பெல் கேட்டதுனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் கேட்டிருக்காங்களே. இதுல எரேஸ், ஸ்ட்ரெச், நார்த் மூணுமே கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல சீஸ் தான் தப்பா இருக்கு. சீஸுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் எப்படின்னா SCIZE அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா? இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா சிம்பிள் தான். சீஸ் வந்து கொடுத்தது நம்மளுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து சீஸ் அப்படின்னு வரும். இதுல இன்னொன்னு பாருங்களேன். ஸ்ட்ரெச் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல வந்து ஏதாவது ஒண்ணு வந்து தூர்வார போறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் அண்ட் ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட்னால இதுல எது இன்கரெக்ட்னா சி தான் இன்கரெக்ட் ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் தான். இல்ல இன்கரெக்டான வந்து ஸ்பெல்லிங் கொடுத்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன். பீயிங் எ மில்லியனர் மில்லியனர் இந்த இடத்துல வந்து என்ன தப்பா இருக்கு. இஸ் லீடிங் எ லக்ஸரிஸ் லைஃப் லக்ஸரிஸ் வந்து தப்பா இருக்கு. கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா பீயிங் எ மில்லியனர் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மில்லியனர் தப்பா இருக்கு. அடுத்து பில மில்லியனர் கரெக்டா இருக்கு. சில மில்லியனர் வந்து கரெக்டா இருக்கு. ஃபோர்த்ல மில்லியனர் வந்து தப்பா இருக்கு. சரி அடுத்து லக்ஸரிஸ்ல வந்து இங்க பாருங்களேன். பிக்கும் சிக்கு தான் இப்ப சண்டை. இப்ப பிக்கும் சிக்கு தான் நம்ம பார்க்கணும். லக்ஸரிஸ் பில வந்து என்னன்னா கரெக்டா இருக்கு. ஆனா சில லக்ஸரஸ் அப்படின்னு இருக்கு. அதனால இது தப்பு. கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும் ரைட்டா? இது பார்த்து கூட நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன? கரெக்ட் ஸ்பெல்லிங் அதாவது மில்லியனர் அதே மாதிரி லக்ஸரிஸ் இது ரெண்டுக்கும் நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்ச போதும் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இன்கரெக்ட்லி வந்து ஸ்பெல் வேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்சல்டன்சி கரெக்டா இருக்கு. கான்ஸ்டியூஷன் கரெக்டா இருக்கு. இதுல கான்ஸ்பிரசி ஆக்சுவலி நம்ம என்ன மாடர்ன் இந்தியால படிக்கும்போது நிறைய கான்ஸ்பிரசி படிச்சிருப்போம். லாகூர் கான்ஸ்பிரசி, மீரட் கான்ஸ்பிரசி அப்படிலாம். கான்ஸ்பிரசி மீன்ஸ் ஏதாவது வந்து ஒரு சதி திட்டம் பண்றது. இது கான்ஸ்பிரசிக்கான ஸ்பெல்லிங் வந்துன்னா RACY அப்படின்னு வரும். அதனால இங்க வந்து தப்பா இருக்கு. கான்ஃபிகேஷன்ஸ் கரெக்டா இருக்கு. அவங்க ஆஸ்கிங் அபவுட் வந்து இன்கரெக்ட்னால இந்த கொஸ்டின் டைரக்டா சொல்லலாம் சி தான் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்ஸ்பிரசிக்கான ஸ்பெல்லிங் வேற. நம்மளுக்கு கொடுத்த கான்ஸ்பிரசிக்கான ஸ்பெல்லிங் இது ரைட்டா? இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ஸ் ஜிகேல படிச்சதை வச்சு கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இதுல லெப்ரடார்ஸ் ஆர் ஜென்டில் டொசைல் டாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல டொசைல்ஸ் இதுதான் வந்து தப்பா இருக்கு. இது கரெக்ட் ஸ்பெல்லிங்னா DOCILE அப்படின்னு வரும். டொசைல் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்பவே வந்து குவைட்டு ரொம்ப அடக்கமா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து டொசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டாக் வந்து டொசைலா இருக்கு. அது எந்த டாக்னா லெபரடாரோ பிரீட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட்னால இதுதான் வந்து என்னன்னா தப்பா இருந்தது கரெக்டா இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து டொசைல்ஸ் அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ நான் என்ன சொன்னோம் அதான் இங்கேயே நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் இந்த கிவன் சென்டென்ஸ் இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டா என்னன்னா அண்டர்லைன் எங்க பண்ணிருக்கோ அதை வந்து பார்த்துருவோம். பட் நீங்க எங்கேயுமே அண்டர்லைன் பண்ணல. அதனால என்ன பண்ணாதீங்கன்னா சென்டென்ஸ் வந்து கொடுத்ததை ரீட் பண்ணாதீங்க. டைரக்டா என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஷனை போயிருங்க. ஆப்ஷன்ல பாருங்க ஈகாலிட்டேரியன் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஈகாலிட்டேரியன் இருக்கு. ஈகாலிட்டேரியன் இருக்கு. இது வந்து தப்பா இருக்கு. நம்மளுக்கு என்ன இன்கரெக்டா வந்து சென்டென்ஸ்ல இருக்கும். அதுக்கு கரெக்டா இருக்கிற ஆப்ஷன் தான் அதான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா இந்த இடத்துல சென்டென்ஸ்ல ஈகாலிட்டேரியன் தப்பா இருக்கு. அதுக்கு கரெக்டா வந்து ஈகாலிட்டேரியன் இங்க இருக்கு. மிச்சம் பாருங்க ஃப்ரீடம் அதாவது ஃப்ரீடம் இங்க ஆல்ரெடியே வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து டெவலப்மெண்ட் ஆல்ரெடி இங்க டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ஜஸ்டிஸ் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் வந்து ஆல்ரெடி கரெக்டா தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஈ தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஈகாலிட்டேரியனுக்கான ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. இல்ல ஈகாலிட்டேரியன் இந்த மாதிரி வரும் ரைட்டா?
அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இதுல அண்டர்லைன் வேர்டு இருக்கும், அதுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இந்த டியூவல் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்ட் என்ன வரும்னா சீல தான் இருக்கு டியூவல். டியூவல்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ரெண்டு விதமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து டியூவல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து சீல தான் இருக்கு, அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு இருக்குல்ல, இதுல நாக்டோர்னல் கரெக்டா இருக்கு, ரிப்பல்சி வந்து தப்பா இருக்கு. ஆக்சுவலி ரிப்பல்சி மீன்ஸ் என்ன, ரெண்டு சைடு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பல்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரிப்பல்சிக்கான ஸ்பெல்லிங் தான் வந்து தப்பா இருக்கு. ரிப்பல்சிக்கான ஸ்பெல்லிங் இப்படி வரும், உங்க கொடுத்தது வந்து தப்பா கொடுத்தனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஸ்கோர் போர்டு, இர்ரெஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுலயும் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு தான் கேட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள் கரெக்டா தான் இருக்கு. இது என்ன சொல்லுவோம், த்ரீ டைம்ஸ் ஏதாவது வந்துன்னா பெருசா இருந்துச்சு, த்ரீ டைம்ஸ் பிக்கரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து நாசல், இதுவுமே வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு பைப் வந்து ஒரு கூர்மையான பைப் போயிட்டு வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன நாசல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தப்பா இருக்கு. இந்த இடத்துல என்ன, இந்த எல் வந்து தேவை கிடையாது. ஆல்மோஸ்ட்கான ஸ்பெல்லிங் என்ன சொல்லுவோம், ஆல் மோஸ்ட் அப்படின்னு தான் வரும். அதனால இந்த இடத்துல டபுள் எல் இருக்கனால இதுதான் தப்பு. அப்ப ஆன்சர் வந்து சி தான் வரும். மாய்ஸ்டர் வந்து கரெக்டா தான் இருக்கு. இந்த இதுல என்ன சொன்னோம் அதான் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து ஆல்மோஸ்ட், கரெக்டான ஸ்பெல்லிங் ஆல்மோஸ்ட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுல என்னன்னா அண்டர்லைன் வேர்டு இருக்கும், அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் இருக்குல்ல, இது வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து இன்ஸ்டான்டனியஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து தப்பா இருக்கு. மூணாவது அட்வர்டைசிங் கரெக்டா இருக்கு. அன்சேலஞ்ச் வந்து ரைட்டா தான் இருக்கு. ஏன் இன்ஸ்டானியஸ் தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் இன்ஸ்டானியஸ் இந்த மாதிரி வரும். நான் கொஸ்டின்ல கொடுத்தது இது கொடுத்தனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா ஆஸ்கிங் அபவுட் எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுலயும் வந்து என்ன இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான். இதுல அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கு, ஜியோ பாரடைஸ் கரெக்டா இருக்கு, கரப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கு, இந்த இடத்துல ரிமிஷன்ஸ் தேவையில்லாத ரெண்டையும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ரொம்பவே சிம்பிள், ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், கரெக்ட் த ஸ்பெல்லிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல, while driving his car he applied brakes in time to save himself and his family from an accident அப்படின்னு இருக்குல்ல, இந்த என்டையர் சென்டென்ஸ்ல வந்து பார்க்கும் போதே சொல்லிடலாம் பிரேக்ஸ் வந்து தப்பா இருக்கு. ஏன்னா இந்த பிரேக்ஸுக்கான மீனிங் என்ன வரும், ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் ஏதாவது எடுக்கிறோம்னா அது வந்து பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பிரேக்ஸ்க்கு என்ன வரும், பி தான் வரும். ஏன்னா இது வந்து மிஷின்ஸ், மிஷினோட இதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்ன பிரேக் அப்படின்னு வரும். இந்த பிரேக்கும் இந்த பிரேக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இதை எங்க லேர்ன் பண்ணுவோம், ஹோமோனிம்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா சேமான ஸ்பெல்லிங் இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரொனவுன்சியேஷன்ஸ் வந்து இருக்கலாம், பட் ஏன்னா டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் ஆகும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிரேக்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா பிரேக் மீன்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்றது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெஃப்யூசல் கரெக்டா தான் இருக்கு, ஸ்ட்ரெச் கரெக்டா தான் இருக்கு, வியர்லி கரெக்டா தான் இருக்கு, பட் இந்த இடத்துல வேஜஸ் வந்து தப்பா இருக்கு. வேஜஸ் கரெக்டான WAGES அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஜஸ்ட் சிம்பிள், நம்ம வந்து ரொம்ப பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுலயும் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான் கேட்டிருக்காங்க. அடிக்வேட், ப்ரிகாஷன்ஸ், ரெடிகுலஸ் மூணுமே கரெக்டா இருக்கு. பட் இந்த கோவர்டிஸ் இருக்குல்ல, கோவர்டிஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தவங்க வந்து கோழைத்தனமா இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்துன்னா கோவர்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப கோழைத்தனத்துக்கு கரெக்டான வந்து ஸ்பெல்லிங் கோவர்டிஸ்ல எஸ் வராது, சி வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான். ஏன்னா ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட், கோவர்டிஸ்க்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுத்தது வந்து கோவர்டிஸ் கொடுத்ததுனா கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து சி வரும், சிஇ அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் வந்து டைரக்டா சொல்லலாம், ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஸ்பெல்லிங் எரர் இல்லாத சென்டென்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட், இது தப்பா இருக்கு. ஏன்னா சைக்காலஜிஸ்ட்கான கரெக்ட் வந்து இந்த ஸ்பெல்லிங் வராது. ஏன்னா இது கரெக்டா இருக்கு. பில பாருங்களேன், சைக்காலஜிஸ்ட் இது கரெக்டா இருக்கு. சில பாருங்க சைக்காலஜிஸ்ட் இதுமே என்னன்னா தப்பா தான் இருக்கு. டில பாருங்க சைக்காலஜிஸ்ட் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து ஹூ ஆர் மேஜர் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இது தப்பா இருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுல கரெக்டா இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் ஒரு ஐட்டம். இந்த சைக்காலஜிஸ்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் கரெக்ட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். எஃபர்வெசன் கரெக்டா இருக்கு. எஃபர்வெசன்னா என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சனா இருந்தாங்கன்னா, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஃபர்வெசன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேஜ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து தப்பா இருக்கு. அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து இன்கரெக்ட்டா தான் கேட்டிருக்கேன். அதனால ஆன்சர் சி தான் வரும். ஏன் தப்பா இருக்கு அப்படின்னா, கேஜ்க்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து இது வரும். கொஸ்டின்ல கொடுத்தது வந்து இந்த மாரி கொடுத்தனால, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? கேஜ்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ண வந்து நம்ம மெஷர் பண்றோம். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு நம்ம ஏதாவது வந்து மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அத என்ன சொல்லுவாங்கன்னா, கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, சி தான் வரும். ரைட்டா? இதோட சிஜிஎல் 2023ல கேட்ட ஸ்பெல்லிங் செக்கான எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.